அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கட்லெட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுறக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வீட்டிலே செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் பேக்கெட் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட்டை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா வந்து பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டக்குன்னு ஏதாச்சும் பிரெட் அல்வா செய்யணுன்னா கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கட்லெட் ஏதாச்சும் செய்யும்போது எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ப்ரெட்டையும் நான் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம அதை அடுப்பில் ஏற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம வந்து பிரெட் அல்வா செய்யணும் அப்படின்ற அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுக்கணும். அந்த கலர் வந்து நல்லா மாறணும். இந்த ஒயிட் கலராக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மெரூன் கலராக மாறணும். ஸோ அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து கட்லெட் அந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் வந்து நிறைய இழுக்காது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா ஆறினோடனே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதை மறந்துட்டு நான் வந்து பிரெட் அல்வா செஞ்சுட்டேன். ஸோ அதனால தான் இப்போ ஞாபகமாக நான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.